மாறன் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எமோஷனலான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மாறனை விட்டுட்டு வீராவோட என்டையர் ஃபேமிலியும் போயிட்டாங்க. இனிமேட் நாங்கள் இந்த மண்டபத்திலே இருக்க மாட்டோம்னு சொல்லி கண்மணியும், நான் இனிமேட் உங்கள் குடும்பத்துக்கு வரமாட்டேன்னு ராமச்சந்திரன்ட்ட சொல்லிட்டு அவங்க வீராவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. இவங்க போன கையோட மண்டமே வந்து வெறிச்சோடி போயிடுச்சு. எல்லாரும் வந்து போயிட்டாங்க. ராமச்சந்திரன் அவங்க ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க. டேய், இப்போ உனக்கு சந்தோஷமாடா அப்படின்னு கேட்குறாங்க. ராமச்சந்திரன் வந்து மாறன் கிட்ட எதுவுமே சொல்லாமல் தர்ம சங்கடத்தில் இருக்காங்க. தெரியாமல் செஞ்சுட்டேன்னு மட்டும் சொல்லிடாதரா அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து ராமச்சந்திரன் வந்து கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் நடந்தா இப்படி தான் நடக்கணும், உனக்கு எல்லாமே தெரியும். கண்மணியே வந்து பாண்டியன் போன விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். இப்போ நீ பண்ண தப்புனால கடைசியில் ராகவன் என்னடா பாவம் பண்ணா, அவன் வாழ்க்கையும் மாட்டிக்கிச்சு. இப்போ நான் என்னடா போய் நின்று அவங்க குடும்பத்தில் வந்து திருப்பி திருப்பி ஒன்னால் வந்து நான் மன்னிப்பு கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அண்ணே, நீ தெரியாமல் பேசுகிறேன்னு சொல்லி வள்ளி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, வள்ளி எல்லாம் நீ கொடுத்த இடமா இதெல்லாம்? அண்ணே, நீ தானே கேட்ட யார் அந்த பொண்ணு, பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு? அந்த பொண்ணு தானே வீரா, உன் பையனை டோட்டலாக மாற்றினதே. 3 நாள் எவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கான். காதலிக்கிற போதே வந்து அவன் இவ்வளோ மாறிட்டானே. வீரா அவனுக்கு மனைவியாக வந்தா நல்ல விதமாக வந்து மாறிடுவான் எனக்கு தோணுச்சு. வீரா இருக்கிற இடம் எப்போதுமே வந்து சூப்பராக தான் இருக்கும். தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வந்து மாற்றணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இவன் வீராவை தான் லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இவனை நான் வீட்லேயே வந்து சேர்த்துருக்க மாட்டேன். அப்பயே இவன் நல்லா அடித்து எங்கேயாவது வந்து போடான்னு சொல்லி துரத்தியிருப்பேன் அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த குடும்பம் முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறது இவனை வேலையாக வச்சுருக்கான். அவங்களும் எவ்வளோ தாண்டா வந்து கஷ்டப்படுவாங்க. நீ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க. போன வாட்டி பாண்டியனுக்காக நிற்கிற மாதிரி பண்ணிட்டேன். இந்த வாட்டி வீரா வீரா தாண்டா அந்த வீட்டோட குலசாமி. அவங்களுக்கே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டியேடா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுனாங்க. யாராவது இப்பயே என் கூட வரதா இருந்தால் வாங்க, இல்லை மாறன் தான் முக்கியம்னு சொல்லி யார் யாரெல்லாம் இங்கே இருக்கீங்களோ அவங்களாம் இங்கேயே என்றைக்குமே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி மட்டுங்க போகிறாங்க. ராகவனும் நம்ம வள்ளியும் வந்து இங்கேயே நின்றுட்டு இருக்காங்க மாறன் பக்கத்தில். அப்பாவோட கோவத்தில் நீங்களாவது வாங்கிக்காமல் இருங்க. நான் எப்போதும் போல் இப்படியே இருந்துக்கிறேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் தான் சமாளிச்சாகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் இந்த பிரச்சனையை எப்படி இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிடுவேன். ஆனால் உங்களால் இந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன், இல்லைடா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, அத்தை கெட்ட பேர்லாம் வாங்கிறதுக்கு நான் இருக்கேன், அது பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போதைக்கு என்ன பிரச்சனைனா, என்னடா மாறா, நீ அந்த வீட்டில் இருந்தாதான் ராமச்சந்திரன் மனசை வந்து மாற்ற முடியும். இன்னொன்று, என்னையும் வீராவையும் சேர்த்து வைக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? அதை விட்டால் வேறு என்னடா எனக்கு ஆசை இருக்க போகுது? அப்போனா நீ அந்த வீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப வந்து அப்பா கிட்ட கோவத்தை வந்து சம்பாரிச்சிக்காத. கோவம் சம்பாதிக்கிறது நானாகவே இருக்கட்டும்னு சொல்லி மாறன் வந்து சூப்பராக வந்து பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வீரா வந்து காட்டுறாங்க. வீரா வந்து ரொம்ப சோகமாக வந்து அந்த குடும்பத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணும்போது, பாண்டியா பாத்தியா, நீ ஏன் இந்த வீட்டில் இல்லை, நீ இல்லைன்னு தெரிஞ்சோன்னே எங்களெல்லாம் எப்படியெல்லாம் பந்தாடுறாங்க. கண்மணியோட வாழ்க்கையும் வீராவோட வாழ்க்கையும் நான் என்னடா சொல்லி கரையேற்றுவேன். கண்மணி, நீ அவசரப்பட்டுட்டம்மா. பாண்டியனுக்காக உன்னை அந்த வீட்டில் வந்து மருமகளாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்குன்னு அவன் காதலிக்கிறது எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் நான் சமாளிக்க பார்த்தேன். கடைசியில் என் கைக்கு மீறி போயிடுச்சுமா.